மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. சங்க திருவிழாவுக்கு முன்னாடி கல்யாணத்தை வச்சுக்க வேணாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? கல்யாணத்துக்கே பெரிய கூட்டம் வரும், திருவிழாவுக்காக வெளியூர்ல இருந்தெல்லாம் கூட்டம் வரும், பாதுகாப்பு வேண்டாமா? ஏற்கனவே குளத்துல 4 பொண்ணை மதம் இருக்கு, நம்ம சொல்லலைனாலும் போலீஸ்காரன் தன்னால வருவான். என்ன பட்டாளத்தான் குடும்பத்துக்கு ஜிஞ்சாவா? போலீஸ் பேரை கட்டல தொடர் நடுங்குவான், அவனை விடுங்க. ஆமா, மணவர் எந்த பக்கம் போனா அதை சொல்லுங்க. எத்தனை தடவை சொல்றது? வா, கூட்டிட்டு போய் காட்டுறேன். வாயா, வாங்கய்யா. இந்த பட்டாளத்தான் குடும்பம் பெரிய வீர பரம்பரை. தவசினே வீச்சியை முறுக்கி விட்டா மட்டும் ஆம்பளை இல்ல. நந்திக்கு இடது பக்கம் போகணும், நான் போய் சொன்ன மறந்துட்டியா? சொல்லுவீங்க, அப்புறம் ஏன்டா அதை போய் போட்டுக்கிட்டு நல்ல வீரன்டா. எல்லாருக்கும் பட்டாளத்தான் குடும்பம் நினப்பு பஞ்சாயத்து குடியில் தெரியுறீங்க. எடுத்து போறாங்க. எல்லாத்தையும் எடுத்து போடுங்கடாங்க. என்ன மாப்ள, என்ன பேசணும்னு? மச்சான் அவ்வளோ நான் போட்டதில் இருக்கு, ஆயுதமெல்லாம் ரெடி பார்க்குறியா? அது எதுக்கு நான் பார்க்கணும்? அது 5 இருக்கட்டும். இல்லைல்ல, பாரு, எடுறா. ஏன்டா இப்படி பயன் சார? என்ன மாப்ள கத்தி? என்ன நினைச்ச? சாதாரண கத்தில மாப்ள, உள்ள விடா. தவசி, உன்னோட தேரு சேத்துல புதஞ்சுக்குச்சு. அத உன்னால எடுக்கவே முடியாது. உன்னோட மனசு அண்ணாமலை கல்யாணம் சங்கு திருவிழாவையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இதுல ஒண்ணு நடக்கும், ஒண்ணு நடக்காது. இது உன்னோட விதி இல்ல, அந்த அண்ணாமலையானோட விதியே அப்படித்தான். இன்னும் 2 நாள்ல கல்யாணம் ஆக போகுது. விழுந்து வர பாரு, ஒரு இடமா உட்காரு. சரி, எனக்கு தெரியும். என்னாச்சு? ஐயோ, ரத்த வருது அண்ணி. என்ன மாட்டிட்டு இருக்க? இந்த மாதிரி கீறி இருக்கு, காட்டு. மோதிரம் கழட்டு பிள்ளை. வேணா அண்ணி, முதல்ல அவர் எனக்கு கொடுத்த மோதிரம் என்கிட்ட இருக்கட்டுமே. கழட்டி கொடுத்துட்டு போ. இத மாட்டிட்டு மாமியார் வீட்டுக்கு போன கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு நகையெல்லாம் போட்டான்னு தப்பா பேசுவாங்க. வேண்டாம், கழட்டி கொடு. வேணா அண்ணி. சொன்னா கேளு, நான் உன்னை பார்க்க வரப்ப நானே கொண்டு வந்து தரேன். டேய் கௌரி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. முதல்ல நீ நைட் பஸ்ஸை பிடிச்சி உடனே இங்கே வந்து சேர்ற, சரியா? என்னது? டேய், நீ எல்லாம் எனக்கு நண்பனாடா, உயிர் தோழன்னு வேற சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடா அண்ணா வேலை வேலைன்னு மெட்ராஸ்லயே உட்காந்துருக்க? அந்த வேலை வாங்கி கொடுத்ததே நான் தான், தெரியுமா? அண்ணா கௌரி அன்னைக்கு நான் பேசுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. முகூர்த்த டைமுக்கு நீங்க வந்து சேர்ற. அண்ணா கொடுண்ணா. என்னது? அவ்வளவுதானே?
சரி நான் இனிமே உன்னோட பேசலடா, அவ்வளவுதான். என்ன மறந்துடு, அவ்வளவுதான். கௌரினா என்ன நீ நாளைக்கு காலையில கல்யாணம் தெரியும்ல, இந்த நேரத்துல ஏன் வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு? நீ வாங்க. சரி நீ வரலன்னா பரவாயில்ல, சுமதியும் பாப்பாவையும் அமுச்சு வைன. அவன் மெட்ராஸ்ல இருக்கான். நானு பாப்பாவுக்கு துணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அனுப்புறியா? சரி இந்தா அண்ணன் கிட்ட தரேன். அண்ணா மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணுனேன், நான் பேசணும். என்கிட்ட கொடு. அடிக்குதா? கொடுண்ணே. மாப்பிள, கல்யாண வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்க தேடுற கதின்னு இருக்கீங்க. வீட்டுல எவ்வளவு முக்கியமான கல்யாணம், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா உங்களுக்கு? அத்தை, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்ல. இந்த கல்யாணம் நடக்கூடாது. போய் அந்த தருத்திரம் பிடிச்ச ஸ்பிரிங் கழுத்து அண்ணாமலையை வீட்டுக்கு மருமகளா கொண்டு வர்றேங்கிறீங்க. இந்த வீடு விளங்குமா அத்தை? வார்த்தையை அளந்து பேசுங்க. இல்ல அத்தை, அந்த பட்டாளத்தா கொலகார, தவசி கொள்ளக்கார, போய் அந்த குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறீங்களா? வேண்டாத்த, வேண்டாம். இப்ப கூட காலம் கெட்டு போயிடல, இந்த கல்யாணத்தை நிறுத்தி போடலாம். வேண்டாத்த. ஆமா, வக்கீல் கிட்ட போய் கோயில் கேஸ வாபஸ் வாங்க சொன்னேனே, வாங்குனீங்களா? எதுக்கு வாபஸ் வாங்கணும்? பட்டாளத்தா நீங்க இந்த கேஸ வாபஸ் வாங்கணுங்கிறதுக்காகத்தான் திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். நீங்களும் ஏமாந்து இந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டீங்க. அப்புறம் இத்தனை வருஷமா நீங்க கோயிலுக்காக போராடிட்டு இருந்ததெல்லாம் போய் கோயிலுக்கு கை விட்டு போயிடாத. வேண்டாத்த, வேண்டாம். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுவத்த. வேண்டாம், நான் சொல்றத செய்யுங்க. அக்கா, மாப்பிள்ள சொல்றதுலயும் ஏதோ அர்த்தம் உண்டு. நாம கேஸ வாபஸ் வாங்கண்டா. தவசி கேட்டா என்னன்னு சொல்வேன்? நான் சொல்லிக்கிறேன். சரி, கேஸ வாபஸ் வாங்க வேண்டான்னு பார்கவியே சொல்லிட்டா. கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அப்போ கல்யாணம் நடக்குமா? நிச்சயம் நடக்கும். ஏய் பார்கவி, என்ன அத்தையை ஏமாத்திட்டு இந்த அந்த டிசைன் போட்டுக்கிட்டு திரியற? என்ன மந்திரம் போட்ட? கூலிங் கிளாஸ கழட்டுங்க மாப்பிள. அத்தை, ஐச்சிப்பா கிளவி மிரட்டா. ஆமா, இந்த கிளவி என்னமோ தவசி கேட்டா என்ன பண்றதுன்னு சொன்னாலே, என்னது? நம்ம ஏதோ திட்டத்துல போறோம். இந்த கிளவியும் பார்கவியும் ஏதோ திட்டத்துல போய்கிட்டு இருக்காங்க. அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நடக்காது. இமயமலை கன்னியாகுமரிக்கு வந்தாலும் சரி, காவிரி தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி, கிழக்கு உதிக்கிற சூரியன் மேற்க உதைச்சாலும் இந்த கல்யாணம் நடக்காது. நடக்காது. ப்ளீஸ், நான் சொல்றது கேளு மீனாட்சி. பாவம் கெஞ்சரா மாப்பிள. நடக்காத கல்யாணத்துக்கு ஊரு பூரா போன் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். புளி மூட்டை பட்டுவும் லட்டுவும் கிடைக்கிற சந்தோஷத்துல தெரியுதா லூசு? மாமா, உன்னை இல்லடா செல்லம், நீ சைடுல ஊது 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 ஊது. இந்த குடும்பம் விளங்குங்கிற இங்க வந்து மாட்டு நம்பாரு. கர்ம 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 லூசு குடும்பம் கர்மம். மீனாட்சி, நீ என்ன மீனாட்சி வம்பு பண்ணாத. நீ வா, நாளைக்கு காலையில கல்யாணம். செல்லம்மா, பயமா இருக்கா மாமா? நான் உங்களை எல்லாம் விட்டு போயிடுவேன்னு பயமா இருக்கா? ஏன் மாமா பயப்படுறீங்க? நான் தான் உங்களுக்கு 2 ஆம்பளை பிள்ளைய பெற்று கொடுத்துருக்கேன்னு. அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க மாமா. மாமா, அம்மாவுக்கு வர சொல்லி தந்தி கொடுக்க சொன்னேனே, கொடுத்தீங்களா? அவங்க என்ன பார்க்க வருவாங்களா மாமா? செல்லம்மா, அவங்க வந்துருவாங்கப்பா. நீ ரொம்ப பேசாதற கண்ணு.
ஏன் மாமா நான் பேச உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? மாமா எனக்காக நீங்க பரம்பரையா பார்த்துட்டு வர வைத்திய தொழில விட்டுறாதீங்க. நான் பண்ண பாவம் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. நீங்க வைத்திய தொழில விட்டுறாதீங்க மாமா. இல்ல செல்லம்மா, உன்னை காப்பாற்ற முடியாத வைத்தியம் எனக்கு வேண்டாம்மா. இந்த வைத்திய தொழிலே நான் விட்டுற போறேம்மா. செல்லம்மா, இல்லடா, உனக்கு ஒண்ணாகாதடா, ஒண்ணாகாது. மாமா இங்கே உட்காருங்க மாமா, என் பக்கத்துலயே இருங்க. செல்லம்மா, செல்லம்மா எப்படி இருக்க? உடம்பு எப்படி இருக்கு? நீ எப்படி இருக்க? எப்படிக்கா இருக்க? அம்மா, நான் சின்ன வயசுல சினிமா பாட்டெல்லாம் நல்லா பாடுவேன். குரல் ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லுவேன்ல. இப்ப என்னால பேசக்கூட முடியலம்மா. தொண்டல புத்த நோயா. உனக்கு ஒண்ணு ஆகாது செல்லம்மா, நீ பயப்படாத. மாப்பிள்ள, செல்லம்மாவை மெட்ராஸ் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்க்கலாம். அவ நல்லா ஆயிடுவான். நீ நல்லா ஆயிடுவடா. நம்ம இப்பவே மெட்ராஸ் ஆஸ்பத்திரிக்கு போயிடலாமா? வேண்டாம்மா, எல்லா வைத்தியமும் பார்த்தாச்சுமா. பூங்கொடி, நான் போயிட்டா என் குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கோ. நீதான் அவங்கள நல்லா வளர்க்கணும். என்னக்கா இப்படி எல்லாம் பேசுற? அம்மா, அக்காவின் குழந்தை எப்படியாவது மெட்ராஸ் கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்க்கலாமா? அக்கா, உனக்கு ஒண்ணு ஆகாது. நீ வா, நம்ம போலாம். கிளம்புமா, நம்ம போயிடலாம். வேண்டாம்மா, நான் இங்க இருந்து எங்கேயும் வரமாட்டேன். நான் என் வீட்டை விட்டு எங்கேயும் வரமாட்டேம்மா. நான் சந்தோஷமா இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வீட்டுல தான் இருந்த. நான் செத்து போனா கூட இந்த வீட்டுல தான் செத்து போகணும். என்ன இந்த வீட்டை விட்டு எங்க கூட்டிட்டு போயிடாதீங்கம்மா. உனக்கு ஒண்ணாகாது செல்லம், உனக்கு ஒண்ணாகாது. நீ நல்லா இருப்படா, நீ நல்லா இருப்ப. பயப்படாத கண்ணு. நீ பயப்படாத செல்லம்மா, நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்ப.
ஒரு வாட்டி இப்படி முட்டாள்தனமாக பேசுனீங்க, கொலையே நடக்கும். அங்க விழற எச்சலைய பொறுக்கி திருட்டு போ. எனக்கும் உலகநாதனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். முடிஞ்சா தடுத்துக்க. இதான் அண்ணாமலையை பழி வாங்கணும், அண்ணாமலை கல்யாணத்தை நிறுத்தணும். இப்ப என்னாச்சு? உன்னால சுயமா ஒரு அடி எடுத்து வச்சு வெளில போக முடியுமா? நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டதையும் நினைச்சிட்டு இருந்தா கெட்டதுதான் நடக்கும். இனிமேலாவது ஒழுங்கா 2 பேரும் நான் சொல்றத கேட்டு நடங்க. அம்மா, எதுக்குமா அவசரமா வர சொன்ன? பாரு உன் தங்கச்சிய. என்னாச்சு? 3 நாளா ஜுரம், மருந்து மாத்திரை எதுவுமே சாப்பிடல. ஜுர வேகத்துல அண்ணாமலை உலகநாதா அண்ணாமலைன்னு புலம்பிட்டு இருக்கா. சாந்தி, சாந்தி, வயசுல பெரியவன லட்சணமா அவளுக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்தா அவளுக்கு நல்லது எதுன்னு தெரியும். அண்ணன் தங்கச்சி எக்கேடா கெட்டு போங்க. சாந்தி, ஏன் மருந்து சாப்பிட மாட்டேங்கிற? அண்ணே, அண்ணாமலை உலகநாதன் கல்யாணம் நின்றுச்சுல, அவங்க கல்யாணம் நடக்க கூடாது அண்ணே. கல்யாணம் நடக்காது, அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இல்ல, நீ போய் சொல்ற. அங்க எல்லா ஏற்பாடும் நடத்திட்டு தான் இருக்கும். சாந்தி, பார்த்து. இல்ல, என்னை இப்பவே அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நான் எப்படி அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்? மாப்பிள்ள மன வரைக்கும் வந்தா தானே அந்த கல்யாணம் நடக்கும். உலகநாதனை போட்டு தள்ள எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஐயோ, கொலை பண்ண போறீங்களா? அந்த ஆள் சாவுக்கூடாதானே? இல்ல, நான் கடைசி வரல கல்யாணத்தை நிறுத்த தான் முயற்சி பண்றேன். ஆனா அவனை போட்டு தள்ளினா அந்த கல்யாணம் நிக்கும்னா அதை செய்ய கூட நான் தயங்க மாட்டேன். சாவுக்கூடாதானே? அந்த ஆள் சாவுக்கூடாது. எனக்கு திருவிழாவில் நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். அந்த ஆள் சாவுக்கூடாது. அந்த ஆள் கல்யாணம் பண்ணிட்டு அவளோட வசித்து பண்ணணும். அந்த ஆள் சாவுக்கூடாது. இப்பொறியின் வெப்பம் தானாது பொற்றாமரை குளத்தில் வீண்டு கிடக்கும் தலைமை புலவன் நலமுடன் கல்யாண காரியங்கள்லாம் ஒழுங்கு முறையா நல்ல முறையா நடந்துட்டு இருக்குல்ல? எல்லாம் பக்காவா பண்ணிருக்கேன். காந்திமதியை பத்தி உனக்கு நல்லா தெரியும். கோமதி நாயகம் வேற கூட இருக்கான். அவன் ஏதாவது விவரம் பண்ணு, அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன். அவனை பத்தி நீங்க சொல்லித்தான் தெரியணுமா? எல்லாம் பக்காவா இருக்கும், எந்த குறையும் நிற்கும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாது. கிட்ட இருந்தே பாத்துக்க. இல்லை, நான் பாத்துக்கிறேன். வாங்க. கோயில் காரியங்களாம் நல்லபடியா நடத்திருக்கேன். உங்க வீட்டு கல்யாணம் சேமமா நடக்கும். ரொம்ப நன்றிமா. ரொம்ப சந்தோஷம். ஒரு பழுத்த சுமங்கலி வாழ்த்திட்டு போறாங்க, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வையா, மற்ற வேலைகளை கவனிப்போம். நல்லபடியா கொடியேற்றி முடிக்கச்சு. வெளியூர்ல ஜனங்கள்லாம் நிறைய வரும், பாதுகாப்பு கொடுக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். பெரிய பாரத்தை தூக்கி என் தலைமையில போட்டுட்டேன். அண்ணாமலைக்காக இதை தாங்கிக்கிறேன். இந்த குடும்பத்தோட மானமும் கௌரவம் எல்லாத்தையும் அடமான வச்சு இந்த கல்யாணம் நடக்குது. என்ன சோதனை வந்தாலும் அதை நான் தாங்கிக்கிறேன். அண்ணாமலை வாழ்க்கை மட்டும் நல்லபடியாமே. அண்ணாமலை உலகநாத கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டவன் நீ ஏதை நல்லபடியா முடிச்சு வை. ஆச்சி, அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காப்பி தண்ணி கொடுக்க சொல்லுங்க. சரிதாயே, கொடுக்க சொல்றேன். இந்தாங்க, இந்த பூவை இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. ஆகமா. ஏங்க நேத்துல இருந்து ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? விதி என்ன ஜெயிக்குதோ, விதியை நான் ஜெயிக்கணும். இது நடந்தா கடைசி வரைக்கும் நீ என் கூடயே இருக்கணும். இருப்பியா?
கண்டிப்பா கடைசி வரைக்கும் நான் உங்க கூடவே இருப்பேன். எப்படியோ நம்ம பொண்ணு கல்யாணம் நடந்தா அதுவே எனக்கு போதும். ஏன்னா உங்களுக்கு மட்டும் உசாரா வேட்டி சட்டையெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களே, எனக்கு சூட்டு சட்டையெல்லாம் கட்டினேன் ஐயா எடுத்து வச்சிருக்காரா? ஏன்டா அவசரப்படுற? துணி எடுத்து தைக்க கொடுத்துருக்காங்க, வந்துரும்ல. நானும் கல்யாணம் நல்ல சிவா, நல்ல சிவா, இல்ல சுப்பையா, இந்த நல்ல சிவா எங்க போய் தொலைஞ்சாயா? இது பாரியா, ஏகப்பட்ட வேலைகள் அப்படி அப்படியே கிடக்கு. இதுக்கு தான் அந்த காந்திமதி ஆகட்டும் அப்பவும் சொன்னேன், சங்கு உதயம் இருக்கு, உடனே திருமணம் இருக்கு, மறுநாள் சங்கு திருவிழா இருக்கு, இப்ப கல்யாணம் வேணா வேற ஒரு நாள் வச்சுக்கலாம்னு சொன்னேன். அந்த மாதிரி கூடவே நின்றுட்டு இருந்தானே கோமதி நாயகன், அவன் தான் ஒத்த காலில் நின்று இதே முகூர்த்தத்துல வைக்கணும்னு சொல்லிட்டான். இந்த நேரம் பார்த்து இவன் எங்கே போய் தொலைஞ்சாலும் தெரியல. நல்ல சிவா உன தான் தேடிட்டு இருக்கீங்க. வா. எதுக்காக கத்திட்டு இருக்கீங்க? என்னது எதுக்காக கத்திக்கிட்டு இருக்கா? ஏண்டா வீட்டுல விசேஷம் நடக்க இருக்கு, சங்கு திருவிழா வேற இருக்கு, இந்த மாதிரி நேரத்துல கூட மாட இருந்து எல்லா வேலையும் பார்க்க வேண்டாமா? அப்பா, சங்கு திருவிழா பத்தி கவலைப்படாதீங்க, அது ஒழுங்கா நடக்கும், அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா வீட்டுல ஏதோ விசேஷம் நடக்குதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அத பத்தி என்கிட்ட ஒண்ணும் பேசாதீங்க, அதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது. உன் பிடிவாத்த நீ விட மாட்டியே. சரி போ, கோயில் வேலையாவது ஒழுங்கா பாத்துக்க போ. டேய், கோயில்ல சங்கு திருவிழா நெருங்க மனசுக்குள்ள ஒரே பதபதப்பா இருக்கியா? எந்தவித தடங்களும் இல்லாம சங்கு திருவிழா நல்ல முறையில நடக்கணும்னு மனசுக்குள்ள வேண்டிட்டு இருக்கேன். அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே பாதுகாப்பு கேட்டிருக்கோம். மறுபடியும் அந்த இன்ஸ்பெக்டர் போய் தகுந்த முறையில நல்ல பாதுகாப்பு கொடுக்க சொல்லு. என்ன மறக்காம சொல்லு போ. ஐயா, இது நாள் வரைக்கும் நடந்த சங்கு திருவிழாவில் போலீஸ் பாதுகாப்பு போட்டதே இல்ல. போலீஸ் பாதுகாப்பே வேண்டாம்னு கோமதி நாயகம் வர சொல்லிட்டு இருக்காரு. அதனால போய் அந்த கோமதி நாயத்துக்கு வேற வேலையே கிடையாது, நீயும் ஒருத்தன். பல வருஷங்களுக்கு முன்னாடி சூதாடி இழந்த அண்ணாமலை கோயில நான் இன்னைக்கு மீட்க போறேன். பத்திரத்தோட வரேன். அம்மா சீக்கிரமா வாமா. எவ்வளவு நேரம் தான் அந்த படத்தையே பார்த்துட்டு இருப்ப? மாமாலாம் நேத்துக்கே கோயிலுக்கு போயிட்டாங்க. நம்ம நேரத்துல போலனா லூசுன்னு திட்டுவாங்க. சீக்கிரமா வாமா. என்ன முத்து கழிச்சு வழிங்க. வாங்க. அம்மா ஒரு நிமிஷம். நேத்துலேருந்து ஒரே பரபரப்பாக இருக்கீங்க. இந்த பக்கம் எப்போ போனாலும் பூங்காவனத்தம்மா ஆச்சி ஃபோட்டோவை பார்க்கவே மாட்டீங்க. இன்னைக்கு என்னடான்னா மாலையை போட்டு விளக்கு ஏற்றி கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்மா. அன்னைக்கு தவசியோட ரூமில் என்ன பேசுனீங்க? என் கல்யாணத்தை பயன்படுத்தி உங்கள் பகையை தீர்த்துக்கலான்னு பார்க்குறீங்களா? உண்மையை சொல்லுங்கம்மா. உலக, நீ என் புள்ள. நான் எது செஞ்சாலும் உன்னோட நன்மைக்கு தான். உனக்கு தேவை அண்ணாமலை. அவ கழுத்துல நீ தாலி கட்டு, மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வா. சீக்கிரமா போமா. அண்ணா நாங்கெல்லாம் கோயிலுக்கு போறோம், நீ வரையா இல்லையா? ஏன் இப்படி உம்மன் இருக்கா? சிரிச்சுட்டே வாண்ணே, சீக்கிரமா வா. எல்லாத்தையும் வண்டியில ஏத்துங்க. உள்ள போய் சாமி. நீங்க இப்படி நில்லுங்க. ஆசீர்வாதம். தவசி, நேரமாவது இல்ல, எல்லாரும் போயிட்டாங்க. நாளைக்கு முகூர்த்தம் ஞாபகம் இருக்குல்ல? வா போலாம். அண்ணே, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. என் கைய பிடிச்சுக்கிறீங்களா?
வாமா வாமா வா. ரசத்தி, அடடடடடடடா. மகாலட்சுமி மாதிரியே இருக்கம்மா. என் கண்ணே பற்று போல இருக்கு. ஏன்பா புறப்படலாமா? போலாமா? என்னம்மா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்ன பேசுற? இந்த கல்யாணம் ஆனா உங்களை விட்டு பிரிஞ்சிருவணும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சும்மா இல்ல அண்ணா, என் கனவுல சித்த வந்து இந்த கல்யாணம் உனக்கு ஆனா உங்க அண்ணனை விட்டு பிரிஞ்சிருவேன்னு அண்ணாமலை என்ன பயமுறுத்துறான். இனிமே இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு எனக்கு தோணுது. என்ன சொல்றா இவ? அந்த ஜென்மத்துல நம்ம ரெண்டு பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது. தவசி, என்னது? சின்ன பிள்ளைதான் விவரம் இல்லாம அழுதுச்சுன்னா பெரியவங்க நீங்களும் கூட சேர்ந்து அழுவுறதான். இங்க பாருமா, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. இந்த குடும்பத்தோட மானம், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் உன் கையில தான் இருக்கு. நீ எங்க தெய்வம் தாயி. உனக்கு ஒண்ணுன்னா நாங்களாம் பார்த்துட்டு சும்மாவே இருந்துருவோம். பாருமா, உனக்காக நான் எதை வேணாலும் இழக்க தயாரா இருக்கமா. தைரியமா இரு. தவசி, பிள்ளைய சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா. வேண்டாம் அண்ணா, வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எது நடந்தாலும் சரி, கழுத்துல தாலி ஏற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். வாயே தரக்கூடாது. மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா அண்ணி. என் கண்ணு. வா போம்மா. வா. தாயி, சங்கு உதயத்துக்கு நீ வருவியா தாயி? இல்ல, நான் வரமாட்டேன். ஊர்ல ஒரு துர்சம்பவம் நடக்க போது. நீ இந்த ஊர் காவல்காரன். நீ போய் அண்ணாமலைய பத்திரமா பார்த்துக்க.
எல்லாம் தள்ளி போங்க. அந்த பக்கம் அப்படியே நிறுத்துங்க. எல்லாரும் கற்பூராத்தி காமிச்சிட்டு அண்ணாமலையானே அண்ணாமலையானே ஏய் இந்தாங்கடா கிட்டுக்குங்கடா கும்பிட்டுக்குங்க கும்பத்தை வாழ்த்த கொடு. இருங்க எனக்கு வேணாம். இந்த வருஷம் முதல் மரியாதை எனக்கு வேணாம். 25 வருஷத்துக்கு அப்புறம் எங்க சம்பந்தியம்மா வந்திருக்காங்க. இந்த கோயில் பக்கமே வராது இருந்த அவங்க இன்னைக்கு தான் கோயிலுக்கு வந்திருக்காங்க. அவங்க மனசு சந்தோஷப்படணும், அதான் எனக்கு முக்கியம். அவங்களுக்கு முதல் மரியாதை பண்ணுங்க, எடுத்துட்டு போங்க. விசாலா, நீ போய் சம்பந்தியமா வர சொல்லு. சரிங்க மாமா. வள்ளியம்மா, அம்மா எங்க? அம்மா பின்னாடி இருந்தாங்க. அம்மா அம்மா. அண்ணாமலை, நீ போய் அவங்கள கூப்பிட்டு सदाशिवाय श्रीमन्महादेवाय नमो श्रीमन्महादेवाय नमो श्रीमन्महादेवाय नमो नमस्सहमानाय दिव्यादिन आव्यादिलीलां पतये नमो नमः प्रभुवाय निषङ्गिने सेनानां पतये नमो नमो निषङ्गिरक्षुषमते कराणां पतये नमो नमो वञ्चते परिवञ्चते सायोनां पतये नमो नमो ये पञ्चयानां पतये नमो नमः सामिभ्यो यागुप्रत्वामुक्तनां पतये नमो नमो
அக்கா வள்ளியம்மா எடுத்து கொடுங்க. திருக்குளத்துல இருந்து சங்கு எடுக்கிறதுக்கு 10 வம்சத்து ஆளுங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து அப்படி நில்லுங்க. முதல்ல மாப்பிள்ளைக்கு பரிவட்டம் கட்டுங்க. சங்க திருவிழா அன்னைக்கு அதுல நான் கூட்டமா கலந்து உலக நான் தீர்த்து கட்டிடுறேன்.
Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.